ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னையிலேருந்து ஒரு 75, 74 டேஸ் தான் இருக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எக்கனாமில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், அந்த இதில் வந்து கேபிட்டலில் வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அந்த மாதிரி வந்து இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பாண்டு, அது எல்லாமே வந்து ஒரு பாண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கும். அந்த பாண்ட் சம்மந்தப்பட்ட வந்து கான்செப்டை வந்து வில் கோ பை லேர்னிங் இட் த்ரூ அ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கான்செப்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இம்பேக்ட் ப்ராபபிள்ஸில் எக்கனாமியில் வந்து ஐ ஹவ் சூசன் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வில்லேஜ். ஸோ வில்லேஜ், ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் பீட் எனி வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து பொதுவாக வில்லேஜில் என்ன டைப் ஆஃப் எக்கனாமி இருக்கும்? பிரைமரி செக்டார் எக்கனாமி வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்கும், அக்ரேரியன் எக்கனாமியாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி கொஞ்சம் இருக்கும், டெர்ஷரி கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த அக்ரேரியன் டைப் ஆஃப் எக்கனாமி ஃபாலோ பண்ணுற ஒரு வில்லேஜில் வந்து தட் வில்லேஜ் ஹெட் அண்ட் இட்ஸ் அசம்பிளி அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு கெனால் பில்ட் பண்றான். அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஒரு கெனால், ஒரு வரப்பு மாதிரி வந்து அதுல தண்ணி சப்ளை வர்ற மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். பட் வந்து கவர்மெண்ட் கிட்ட பெருசா வந்து எதுவும் வரல அப்படிங்கிறதுனால அந்த வில்லேஜ் அசம்பிளியே பீயிங் அந்த கிராம் சபா, அதுவே ஒரு கவர்மெண்ட் பாடியா இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த வில்லேஜ் ஹெட்டோட பேர் வந்து அப்துல் ரஹ்மான். ஸோ அப்துல் ரஹ்மான் வந்து என்ன பண்றாரு, வில்லேஜ் பீப்புள் கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, பீப்புள் லிசன் டு மீ, நமக்கான கெனால வந்து வி ஆர் கோயிங் டு பில். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மாதிரி நம்ம வந்து இந்த கிராம சபைக்கு நம்ம கொடுக்க போறோம். அப்படி கொடுக்குறப்ப ஒரு வருஷம் கழிச்சு இந்த கெனால்லாம் கட்டி முடிச்சு அதுல இருந்து வர தண்ணி மூலியமா, நீர்ப்பாசனம் மூலியமா விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் மூலியமா நமக்கு வந்து பயிர் வளர்ந்து அந்த பயிர் மூலியமா லாபம் வர்றது மூலியமா நீங்க ஒருவேளை ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 110 கொடுப்போம். ஸ்டாண்டர்டா ரூ. 110. ஸோ ரூ. 102 கொடுத்தாலும் ரூ. 110 கொடுப்போம். ரூ. 105 கொடுத்தாலும் ரூ. 110 கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ வந்து இருக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து ரூ. 100 இருந்து வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தே ஆர் மேக்கிங். ஸோ இனிஷியலா பீப்புளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு தயக்கம் இருந்தாலும் போக போக போய் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஸ்டார்ட் டிமாண்டிங் பாண்ட்ஸ். ஸோ போக போக வாங்குறாங்க, ரூ. 100 வாங்குறாங்க, ரூ. 102, ரூ. 105 அந்த மாதிரி வந்து பாண்ட்ஸ்க்கு வந்து வாங்கிட்டே இருக்கிறப்ப வந்து அவங்களும் கொடுத்துட்டே இருக்காங்க. செட்டில் ஆயிடுச்சு. 1 இயர் முடியுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 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 புரளி மாதிரி என்ன வருதுன்னா, ஒரு ரூமர் வந்து என்ன பரவுது அப்படின்னா, இந்த வருஷம் மழை சரியா பெய்யல, அப்ப நம்ம கெனால் வெட்டி பிரயோஜனம் இல்ல. கெனால் வெட்டி அதுல இருந்து தண்ணி போனாதான் நீர்ப்பாசனம் மூலியமா கிராப்ஸ் வில் கெட் இரிகேட்டட் அண்ட் சோயிங் சீசன்ல அறுவடை கரெக்டா பண்ண முடியும். பட் வந்து இப்ப தண்ணியே வரல அப்படிங்கிறப்ப நமக்கு வச்சிருக்க பாண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்கிற ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ரூமரை வந்து மக்கள் நம்பி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம ரூ. 100 பாண்ட் வாங்கியிருக்கோம், நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரூ. 110. ஸோ ரூ. 110 ஒரேடியா லாஸ் ஆகிறதுக்கு நம்ம இந்த பாண்டை வந்து கம்மியான விலையில வித்துருவோம். மேபி ஒரு ரூ. 90, ரூ. 95 வித்துருவோம். அப்படி வித்துட்டா அட்லீஸ்ட் ரூ. 110 வர வேண்டிய இடத்துல ஒரு ரூ. 90, ரூ. 95 ஆச்சு நமக்கு கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ல வந்து பீப்புள் ஸ்டார்ட் செல்லிங் பேக் தேர் பாண்ட்ஸ். ஸோ அப்படி விற்கிறப்ப வந்து ஒரு சைடு இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ரூ. 110 இருந்து தப்பிச்சு நம்ம ₹95 ஆச்சு நமக்கு கிடைச்சிருது, ஒரு மினிமம் லாஸ் தான் அப்படின்னு. பட் அந்த பாண்டை வாங்குவாங்கல்ல, அவங்க என்ன ஸ்பெகுலேஷன்ல வாங்குவாங்கன்னா, ஐ எம் இன்வெஸ்டிங் சம் ₹95, பட் ஐ எம் கெட்டிங் ₹110. ரூ. 100 வாங்க வேண்டிய பாண்டை நான் ₹90 வாங்குறேன். ஆனா எனக்கு கிடைக்க போறது ₹110 நினைச்சு வாங்குறவங்க நினைப்பாங்க அந்த டைம்ல. பட் விற்கிறவங்க நான் என் லாஸ் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. இப்படிதான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல வந்து அவரு சொன்னார்ல, அப்துல் ரஹ்மான் சொன்னார்ல, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து இந்த காசு தர்றேன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பாண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ பாண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பீப்புள் வில் கம், தே வில் இன்வெஸ்ட். அதுக்கு பதிலா ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ராமிசரி நோட் பேப்பர்ல இருக்கலாம், அந்த காகிதமா இருக்கலாம். அந்த காகிதம்ல வந்து எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்க போறாங்க, மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு, எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பாண்ட்னா என்ன, பாண்ட் பேப்பர்னா என்ன அப்படிங்கிறது, பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், பாண்ட் ஈல்டுங்கிறது ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பாண்ட் ஈல்டு. அப்ப இந்த இடத்துல வந்து பாண்ட் ஈல்டுக்கும் பாண்ட் பிரைஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இவங்க மக்கள் வந்து அந்த ரூமர் வந்ததுக்கு அப்புறம் போய் விற்க ஆரம்பிச்சாங்கல்ல, அப்போ வந்து என்ன ஆகும், பாண்ட் பிரைஸ் வந்து கம்மியாகுது. ரூ. 100 வித்த பாண்ட் வந்து ₹90 வந்துருச்சு. ஸோ பாண்ட் பிரைஸ் கம்மியாயிருச்சு. ஆனா வாங்குறவனுக்கு ரூ. 100 கொடுத்து ரூ. 110, ₹10 லாபம் வர வேண்டிய இடத்துல ₹90 வாங்கி ரூ. 110, ₹20 லாபம் வருது. ஸோ பாண்ட் பிரைஸ் டிக்ரீசஸ், the bond yield increases. So inversely proportional bond price and bond yield. So bond என்ன பார்த்தாச்சு, பாண்ட் இன்ட்ரெஸ்ட், பாண்ட் ஈல்டு எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஸோ அப்துல் ரஹ்மான் இஷ்யூ பண்ணார்ல பாண்ட்,
பாண்ட்னா அந்த பேப்பர் காகிதத்தில் எழுதி கொடுத்துருப்பார்ல, இவர் இன்னார் வந்து ரூ. 100 கொடுத்து வாங்கியிருக்காரு, அவருக்கு ரூ. 110 கொடுப்பேன், ரூ. 102 கொடுத்து வாங்கியிருக்காரு, அவருக்கு நான் 5 வருஷம் கழிச்சு ரூ. 110 கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ரேட் பாண்ட். ஸோ என்ன இது வந்தாலும் ஃபிக்ஸடாக ரூ. 110 வந்துடும். ஸோ அது ஃபிக்ஸட் ரேட் பாண்ட். ரூ. 100 இன்வெஸ்ட், ரூ. 102 இன்வெஸ்ட், ஒரு வருஷம் கழிச்சு ஃபிக்ஸடாக கண்டிப்பாக ரூ. 110 திரும்ப கொடுக்கப்படும். ஓகே. ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் அப்படின்னா, ஒருவேளை அப்துல் ரஹ்மான் இஷ்யூ பண்ண பாண்ட் வாங்கினவங்களுக்கு அந்த டைம் கிராப் வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கும், அப்போ அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா கிராப்ஸ் வந்து அவுட்புட் கம்மியாக வந்திருக்கும், ப்ராஃபிட் கம்மியாக வந்திருக்கும், அப்போ பாண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் கம்மியான ஈல்டு தான் வரும். ஸோ இது ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட். ஸோ மூணாவது டைப் ஆஃப் பாண்ட் வந்து பெர்பெச்சுவல் பாண்ட். பெர்பெச்சுவல் பாண்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் முதலீடு செஞ்சிருவேன், ₹100 பாண்டுக்கு கொடுத்துருவேன். ஆனால் அந்த ₹100 அப்துல் ரஹ்மான் எனக்கு திரும்ப தரவே மாட்டார். ஆனால் அந்த ₹100 பாண்ட் ஈல்டை மட்டும் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸ் பேசிஸ்ல. மேபி அது லைஃப் லாங் வரைக்கும் கூட வரலாம். பட் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எனக்கு திரும்ப வரவே வராது. இது பெர்பெச்சுவல் பாண்ட். காலபிள் பாண்ட், CALLABLE. காலபிள் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்வெஸ்டர் வந்து 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் எடுத்திருக்காரு. 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே இன்வெஸ்டருக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அவர் 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி என்னோட ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ₹110 3 வருஷத்திலேயே கூட எனக்கு திரும்ப கொடுத்துடலாம். ஸோ ஏர்லியாவே வந்து ஐல் பி ஏபிள் டு கால் மை மணி. ஸோ அது காலபிள் பாண்ட். அடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட் அப்படின்னா, விலை ஏற்றம் அதுக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி ஏறுச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ். ஸோ இது வந்து பாண்ட் மார்க்கெட். இதுல வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னா என்ன? முதலா அப்துல் ரஹ்மான் வந்து மக்களை சந்திச்சு பாண்ட் இஷ்யூ பண்ணியிருப்பார்ல, அது வந்து பிரைமரி மார்க்கெட். பட் அந்த வாங்கினவங்க எல்லாம் ஒரு ரூமர் பரவுச்சு. ரூமர் பரவுனதுக்கு அப்புறம் வச்சிருக்க பாண்ட் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துடலாம், கம்மியான விலைக்கு வந்து கொடுத்துடலாம் நினைச்சாங்கல்ல. ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கவங்க இன்னொருத்தவங்கிட்ட கொடுப்பாங்கல்ல, அது வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ இதுதான் பிரைமரி மார்க்கெட், இதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மர்ச்சன்ட் வந்து, அதே ஊர்ல இருக்கிற ஒரு மர்ச்சன்ட், மேபி அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் வந்து கவர்மெண்ட் அந்த வில்லேஜ் அசம்பிளி ஹெட்டா இருந்தார்ல, அந்த மர்ச்சன்ட் பேர் வந்து ஒருவேளை பட்டேல்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து கவர்மெண்ட்டுக்காகவே இவங்க இப்படி பண்றாங்கல்ல, நம்ம ஒரு பிரைவேட் மர்ச்சன்ட், நம்மளும் ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அவர் என்ன சொல்றாரு, அவங்க ₹110 தானே தர்றாங்க, நீங்க என்கிட்ட வாங்க, அதே ₹100 என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு பிரைவேட் என்டிட்டி, ஐ எம் கார்பரேட், நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ₹120 தர்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுக்கறது கவர்மெண்ட் பாண்ட், அது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஆனா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட், ₹100 கொடுத்து ₹110 தான் கிடைக்கும். ஆனா பிரைவேட் வந்து கார்பரேட் பாண்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஆனா அது வந்து ரிஸ்கி. ஏன்னா பட்டேல் இப்ப ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா யாரை போய் கேட்க முடியும்? கேட்க முடியாது. பட் கவர்மெண்ட் பாண்ட்னா ஓகே, கவர்மெண்ட் அரசாங்கம் பேக்கப்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பாண்ட் லோ ரிஸ்க் அண்ட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். அங்க வந்து ஹை ரிஸ்க் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட், இங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க. அங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கார்பரேட் பாண்ட் வந்து இருக்கு. அதை அப்கமிங் வீடியோஸ்ல ப்ராபபிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இந்த இதில் பாண்ட் என்னன்னு பார்த்தோம், பாண்ட் ஈல்ட் என்னன்னு பார்த்துட்டோம், பிரைமரி மார்க்கெட் என்னன்னு பார்த்தோம், செகண்டரி மார்க்கெட் என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பார்த்துட்டோம். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்கமிங் வீடியோஸ்ல இன்டெப்தா பாண்ட் மார்க்கெட், அதுக்குள்ள இருக்கிற அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதோட மெச்சூரிட்டி பீரியட், டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அண்ட் அதோட மெச்சூரிட்டி பீரியட், டைப்ஸ் ஆஃப் கார்பரேட் பாண்ட், அதோட மெச்சூரிட்டி பீரியட், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.